வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக 2 வீலர் வாங்குறவங்களுக்கும் சொந்த யூஸ்க்காக கார் வாங்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் இது. அதே போல் 2018 செப்டம்பருக்கு அப்புறம் 2 வீலர் வாங்குகிற எல்லாருக்கும் இந்த தலைப்பு மிக உபயோகம் உள்ளதாக இருக்கும். 2018 செப்டம்பருக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு 2 வீலர் வண்டி வாங்கியிருந்தாலும் இன்சூரன்ஸ் 5 வருஷத்துக்கு போட்டு தந்திருப்பாங்க. அந்த 5 வருஷத்தில் முதல் 1 வருஷம் மட்டும்தான் வண்டிக்கு கவர் ஆகும். மீதி இருக்க 5 வருஷமும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும்தான் கவர் ஆகும். அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நாம் ஏற்கனவே அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை 5 வருஷம் பாலிசி போட்டிருந்தீங்கன்னா பாலிசி காப்பியை எடுத்து பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்கள் வண்டி நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல நியூ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஏன் நியூன்னு போட்டிருக்காங்கன்னா, அந்த பாலிசி எடுத்த சமயத்தில் உங்கள் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்காது. அதனால தான் அவங்க காமனாக நியூன்னு போட்டு பாலிசியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் கொடுத்து அந்த பாலிசி காப்பியை வண்டி நம்பரோட என்டோஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி என்டோஸ்மெண்ட் பண்ற பட்சத்தினால உங்களுக்கு சில நன்மைகள் காத்திருக்கும். முதல் நன்மை என்னன்னா, பாலிசியை நீங்கள் 5 வருஷத்துக்கு ஷோரூமில் போட்டு எடுத்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஷோரூமில் முழு தொகையும் கட்டி எடுத்திருப்பீங்க. ஆனால் ஷோரூம்காரவங்க சில இன்சூரன்ஸ் கம்பெனியில் டைஅப்பில் இருப்பாங்க. நாங்கள் ஒரு 20 பாலிசி போட்டுக்கிறோம், இல்லை 30 பாலிசி போட்டுக்கிறோம், இல்லை நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பாலிசி போட்டு தரோம், நீங்கள் அடுத்த மாதம் சேர்த்து பேமெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி சில ஷோரூமில் டைஅப்பில் இருக்கும். அப்படி அவங்க டைஅப்பில் இருக்கும்போது நீங்கள் கட்டின பணம் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு போச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்டோஸ்மெண்ட்காக போகும்போது பாலிசி காப்பி உண்மையிலே இருக்குது அப்படின்னா அவங்க என்டோஸ்மெண்ட் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிறது 5 வருஷம் பாலிசி. உங்கள் பாலிசி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பாலிசியும் சீக்கிரமாக என்டோஸ்மெண்ட் ஆகிடும். இரண்டாவது நன்மை என்னன்னா, போக்குவரத்து துறையில் உங்களை நிறுத்தி செக் பண்ணாங்கன்னா, ஏன்பா பாலிசி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை பாயிண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒருவேளை முன்னாடி என்டோஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போக்குவரத்து காவல்துறை அதிகாரி வச்சிருக்க மிஷினில் அப்டேட் ஆகிருக்காது. இதை பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். தேவையில்லாத ஃபைன் கட்டுறதுலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். மூணாவது நன்மை என்னன்னா, நம்மள நிறைய பேர் லோன் போட்டு தான் வண்டியை வாங்கியிருப்போம். லோனை ப்ராப்பராக கட்டி க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் லோன் முடிஞ்சதும் ஃபினான்ஸ் கம்பெனியோட பேர் நம்மளோட ஆர்சி காப்பியில் மென்ஷன் ஆகிருக்கும். நம்மள நிறைய பேர் லோன் முடிஞ்சதுக்கப்புறமா என்ஓசி காப்பி வந்ததும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் ஆர்சி காப்பியில் உள்ள ஃபினான்ஸ் நிறுவனத்தோட பேரை கேன்சல் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்டோஸ்மெண்ட் பண்ணணும். ஒருவேளை என்டோஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் சுமூகமாக போகும். ஒருவேளை நீங்கள் என்டோஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதனால் தேவையில்லாத கால தாமதம் ஏற்படும். ஒருவேளை நீங்கள் இதுவரை என்டோஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக என்டோஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.